திரு அண்ணாமலை இருந்தால்தான் இந்த முறை பிஜேபி கால் வைக்க முடியும் நான் சொன்னேன். தேர்தலுக்கு முன்பதாக நான் சொன்னேன் பிஜேபிக்கு ஒரு தொகுதி அல்ல 2 தொகுதி தான் கிடைக்கும் நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஆக அதே மாதிரி ஒரு தொகுதி தான் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா அண்ணாமலை இல்லை. திரு அண்ணாமலை அவர்களை மீண்டும் பிஜேபியிலே நீங்கள் மாநில தலைவராக கொண்டு வந்தால்தான் பிஜேபி ஆனது தமிழ்நாட்டுக்குள்ளே நிச்சயமாக கொஞ்சமாவது கால் ஊன முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. தம்பி அண்ணாமலையுடைய பார்வையும் திரு விஜயுடைய பார்வையும் எப்படி இருந்தா திராவிட கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பும். இனிமே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஜோசப் விஜய், அண்ணாமலை இவங்க 2 பேருமே இணைந்து தமிழ்நாடு மக்களுக்காக பல நல்ல காரியத்தை செய்ய போறாங்க. பிரதமர் மோடி கூட அழகா ஒரு வார்த்தையை சொன்னார். மத்திய அரசு தமிழ்நாடு அரசோடு கூட இணைந்து செயல்படும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். இது எந்த மாநில முதலமைச்சருக்கும் திரு மோடி அவர்கள் சொல்லவே இல்லை. தம்பி ஜோசப்புக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். இதை விட வேற என்னங்க வேணும்? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் செய்வே இல்லை. அதனால அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். மக்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆட்சியை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நோக்கமா இருந்து என்னுடைய நோக்கத்தை சிறப்பா செய்து முடிச்சது யாருன்னா தம்பி ஜோசப். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கங்க. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்க பேசுகையில இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாட்டு அரசியலே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. திராவிட அரசியலுக்கு ஒரு புதிய பாதை வகுத்தாச்சு அப்படின்ற போலாம் பேசியிருக்காரு. என்ன அர்த்தத்துல பேசியிருக்காரு? இவருடைய பேச்சின் பின்னோக்கம் என்னங்க ஃபாதர்? அதாவது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும். இதை சரியா விஜய் அவர்கள் கரெக்டா பண்ணிட்டார். அதனால விஜய்க்கு என்னுடைய பாராட்டுகள். உண்மையாகவே தம்பி விஜய் நான் பாராட்டுகின்றேன். எங்களுடைய நோக்கம், அதாவது பிஜேபியுடைய நோக்கமும் மக்களுடைய நோக்கமும் என்னன்னா, எப்படியாவது திராவிட கட்சிகளை வெளியே தள்ள வேண்டும். ஏன்னா அவர்களால் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. அதுதான் உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல காரியத்தை சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பல காரியத்தை சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. வேறு வழியின்றி என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையிலே அவங்க சரியானபடி என்ன பண்ணல, ஒருவேளை எங்களோ இந்த பிஜேபியோடு கூட சரியானபடி அவங்க செயல்படும். அதனால இப்போ அண்ணாமலை அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது மிக தெளிவாக அவர் என்ன சொல்றாரு, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை, இருக்காது, வரவும் முடியாது என்கின்ற ஒரு கட்டாயத்தில் அவர் கரெக்டாக அவர் சொல்லிட்டார். ஒருவேளை நீங்க நல்லா ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக அல்ல 1 வருடத்துக்கு முன்பதாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அலை பாய்ந்து கொண்டு ரொம்ப பீக்கில் இருந்த தினம் தலைப்பு செய்திகளா வந்து அண்ணாமலை இல்லாத இதே கிடையாது. அந்த மாதிரி தினமும் நீங்க திறந்தாலே யூடியூபை திறந்தா அண்ணாமலை தான் பார்க்கலாம். அப்போ மக்களுடைய எப்படி பார்வை எப்படி இருந்தா, புதிதா ஒருத்தர் வரணும், விளங்குதா? அதாவது அரசியல்லே இல்லாதவர் ஒருவர் புதிதாக வர வேண்டும். அண்ணாமலை எந்த கட்சியிலும் ஏற்கனவே இல்லை. ஆனா டைரக்டா IPS விட்டு ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்றாரு, பிஜேபிக்கு வராரு. பிஜேபிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவருக்கு மாநில தலைமை கொடுக்கறாங்க. மாநில தலைவரான சமயத்துல மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மக்களை சீர்படுத்தி பண்ணாமல் சீர்குலைத்து கொண்டு இருந்தது என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் எடுத்து உரைத்தார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அருமையான தம்பி ஜோசப் விஜய், சரிங்களா, இவர் என்ன பண்றாரு, புதிதாக அரசியலுக்கு வருகின்றார். ஆக மக்களுடைய பார்வை என்னன்னா, புதிதாக யாராவது வர வேண்டும். இது வரைக்கும் அரசியல் அனுபவங்கள் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் புதிதாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற நிலைக்கு 2 பேருமே சொன்ன வார்த்தை அதுதான். திரு அண்ணாமலை அவர்களும் மக்கள் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், தம்பி விஜய் அவர்கள் சொன்னாரு மக்கள் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், மக்களுக்கு எது நல்லது நடக்கணும்னா அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. அதனால 2 பேர் பக்கமும் என்ன ஆச்சு, மக்கள் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திரு நயினார் நாகேந்திரன் தலைமை ஏற்ற உடனே டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலையை விளக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். அப்போ என்டிஏ கூட்டணிக்கு நம்ம வாக்கு கொடுத்தா அங்க அண்ணாமலை இல்லை, அதனால வாக்கு கொடுக்கல. அப்படியே இந்த வாக்குகளை எங்க திரும்பிச்சுன்னு பார்த்தா தம்பி ஜோசப் விஜய்க்கு திரும்பிச்சு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக மக்களை நான் வாழ்த்துறேன். தன்னிச்சையாக ஒரு புதிய கட்சி தனிமையாக நின்று
திரு ஜோசப் விஜய் தலைமையிலே இன்று பொறுப்பெடுத்ததுக்காக மீண்டும் மீண்டும் நான் மக்களையும் வாழ்த்துகின்றேன். புதிய முதலமைச்சர் தம்பி ஜோசப் விஜய் நான் வாழ்த்துகின்றேன். அதை நீங்க தொடர்ந்து விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப திடீர்னு நீங்க மாறி விஜய்க்கு ஆதரவு, விஜயை பாராட்டுறீங்க, அவருடைய அரசை பாராட்டுறீங்க. நேற்று பல்வேறு தலைவர்களை, மூத்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் சந்திச்சதெல்லாம் பாராட்டி பேசுறீங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அதாவது மக்களுக்கு எது வேணுமோ அதுதானங்க நம்ம செய்யணும். அதாவது என்னுடைய ஒரே நோக்கம்னா மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் செய்வே இல்லை. அதனால அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். மக்கள் எல்லாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆட்சியை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நோக்கமா இருந்து இந்த என்னுடைய நோக்கத்தை சிறப்பா செய்து முடிச்சது யாருன்னா தம்பி ஜோசப் விஜய். கட்டாயம் பாராட்டி தானே ஆகணும். அதாவது திமுக ஒரு பயங்கர ஒரு பலத்தோடு கூட இருந்தது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கோட்டை போல. அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா திமுக தான் கோட்டை. அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, திமுக கோட்டை தகர்க்க முடியாத ஒரு காரியத்தை அருமையான தம்பி ஜோசப் விஜய் என்கின்ற ஒற்றை சொல்லால 2 வருஷத்துல தோக்கப்பட்ட ஒரு கட்சி மிக அருமையாக மக்கள் கொடுத்த வாக்குக்காக நான் நிச்சயமாக தம்பி ஜோசப் விஜயை நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அவருக்காக நான் பேசிதான் ஆக வேண்டும். தொடர்ந்து 5 ஆண்டுகள் எந்த விதமான இடையூறு இல்லாமல் தம்பி ஜோசப் விஜய் கட்டாயம் ஆட்சி புரிவார். இதுல எந்த சந்தேகமே இல்லை. இப்போ நீங்க 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாற்றத்தோடவே தான் சில பல கட்சிகள் கூட்டணிக்கு இயங்கி கொண்டு போய் தான் அவர் ஆட்சி அமைச்சாரு. அது முற்று பெறுமா 5 வருஷம்? ஏன்னா ஆரம்பமே ரொம்ப தள்ளாடி தானே போனாரு. போன பேட்டியில நான் உங்கள்கிட்ட சொன்ன நினைக்கிறேன். அவருடைய படங்கள் எல்லாமே, சினிமா படங்கள், திரையுலகத்துல எல்லா படமே பாத்தீங்கன்னா சொன்ன தேதியில வெளியானதே கிடையாது. ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே தான் இருக்கும். அது அவருடைய ராசி. அவ்வளவுதான். அப்படிதான் இந்த ஆட்சியும் உடனே அமையாதபடிக்கு ஏறக்குறைய 5 நாட்கள் இழுபறியில இருந்து இப்போ வெற்றி களம் வந்து விட்டார். இனிமே இந்த வெற்றியில அவர் போய் உட்கார்ந்துட்டாரு. அடுத்தது இத அருமையான இவர் செய்த செய்கை யார் செய்தா? திரு காமராஜ் அவர்களும் திரு அண்ணாதுரை அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தப்போ எதிர்கட்சி தலைவர்களை போய் சந்தித்தார்கள். வேற யாரும் அந்த மாதிரி செய்யல. அதாவது காமராஜரும் செய்தாரு, திரு அண்ணாதுரையும் இதை செய்தார். ஆகவே எங்களுடைய நாடார் மக்கள் அத்தனை பேரும் திரு விஜய்க்கு நாங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா எங்கள் காமராஜருடைய காரியத்தை செய்துட்டார். அடுத்தது திரு அண்ணாதுரை, திராவிடத்தை உருவாக்கி இங்க முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர் திரு அண்ணாதுரை. அவர்களுடைய பாணியில் அருமையான திரு விஜய் வந்து விட்டார். ஆகவே விஜயை உண்மையாகவே நான் அந்த இடத்துல தான் செய்ய மாட்டேங்க. உண்மையா சொல்றேன், எவ்வளவு பாவம் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நடுவுல அதெல்லாம் தூக்கி எறிந்துட்டு திரு ஸ்டாலின் அவர்களை நேரடியா போய் சந்திச்சு உதயநிதியை கட்டி அரவணைத்து கொண்டு, இந்த உதயநிதி என்னெல்லாம் பண்ணாரு. பதவியேற்கிறார் சட்டசபையில முகம் கொடுத்து பார்க்கல. முகம் கொடுத்து பார்க்கல. ஆனா அருமையான தம்பி விஜய் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராக ஆண்டவருடைய பண்போடு கூட, அன்போடு கூட, எதிரிகளையும் அரவணைக்கும் குணத்தோடு கூட அருமையான திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்த இந்த நல்ல காரியத்தை நான் பாராட்டி தொடர்ந்து அவருக்காக நான் எப்பொழுதும் அவரை தான் இனிமேல் இந்த 5 வருடங்கள் தம்பி ஜோசப் விஜய் வழுக்கி விழாதபடிக்கு அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து அவர்தான் முதலமைச்சராக இருக்கும்படியாக நான் தொடர்ந்து அவருக்காக எப்பொழுதும் நான் பாடுபடுவேன். அதாவது தமிழக அரசியல இளைஞர்கள் செய்ய தவறிய துணிச்சல் இப்ப வந்திருப்பதாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களுக்கு திராவிட கட்சிகள் வேண்டாம் என்ற மாற்று முழுமையாக ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு? நிச்சயமா வந்துருச்சுங்க. அதாவது அதான் சொல்றேன், தம்பி அண்ணாமலையுடைய பார்வையும் திரு விஜயுடைய பார்வையும் எப்படி இருந்தா திராவிட கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பணும். இதோட முடிஞ்சது. எடப்பாடியுடைய கதையே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி கதையும் இதோட முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி இனிமேல் இருக்குமா என்கின்ற பெரிய கேள்விக்குறிதான். 3வது தள்ளப்பட்டார்கள், முடிந்து போச்சு. அடுத்து அவங்களுக்குள்ளவே என்ன, திரு எடப்பாடி அவர்களை தலைமை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அடுத்தது அவங்க அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க, வேணும் என்றால் நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காலே நாங்கள் உறுப்பினராக மாறி மீண்டும் நாங்கள் பை எலெக்ஷன்ல நின்று நாங்க ஜெயிச்சு நாங்க வரோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க தள்ளப்பட்டார்கள். அதனால தம்பி அண்ணாமலை சொல்வது, இனிமே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக அருமையான பிரதமர் மோடி கூட அழகா ஒரு வார்த்தையை சொன்னார். இது வரைக்கும் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சொல்லாத வார்த்தையை தம்பி ஜோசப் விஜய்க்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
மத்திய அரசு தமிழ்நாடு அரசோடு கூட இணைந்து செயல்படும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த மாநில முதலமைச்சருக்கும் திரு மோடி அவர்கள் சொல்லவே இல்லை. தம்பி ஜோசப்புக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். இதை விட வேற என்னங்க வேணும்? ஃபாதர், இப்ப அண்ணாமலை தலைவராக நீக்கப்பட்டதிலிருந்தே பாஜகவோட தொடர்ந்து ஒரு குழப்பங்கள் நிலவி வந்தது. அதற்கு அவுட்புட்டாக இப்ப பார்த்தோன்னா தேர்தலில் பாஜக எந்த நிலையில போயிருக்கு அப்படின்றது தெரியும். தொடர்ந்து அண்ணாமலை மீண்டும் தலைவராக பதவி ஏற்கணும், நயனார் விலகணும், தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்டவர்கள்லாம் அவங்க அதிகாரத்துல இருந்து அவங்க கீழே இறக்கணும் அப்படின்ற போல தொடர்ந்து இந்த ஆலோசனையெல்லாம் அண்ணாமலை ஆதரவாளரும் சரி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சரி பேசப்பட்டு வருது. இதற்கிடையில பார்த்தோம்னா ஸ்ரீதர் வேம்பு தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவா பேசி வருவார். அவர் பார்த்தோம்னா அண்ணாமலை மீண்டும் தலைவராக பதவி ஏற்க வேண்டும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. விஜய்க்கு எவ்வாறு இளைஞர்கள் படை இருக்கோ அதே போன்று அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் படை இருக்கு. பாஜகவின் தமிழகத்தில் கால் பதிக்க வேண்டும் என்றால் ஒரு இளைஞரை நாம கொண்டாடணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இது உண்மைதானா ஃபாதர்? மீண்டும் அவர் வருவாரா பாஜக தலைவரா? அதாவது இளைஞர் என்ற வார்த்தையை விட திரு அண்ணாமலை நேர்மையானவர். அவருடைய காவல்துறையில அவர் இருந்த சமயத்திலும் நேர்மையானவராக அவர் இருந்தார். அதை பார்த்த மக்கள், அதாவது இளைஞர்கள் அவருக்கு வாக்குகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஏன் நான் தேர்தலுக்கு முன்பதாகவே 2 மாதத்துக்கு முன்பதாகவே நான் சொன்னேன், இதேதான் நான் சொன்னேன், நயினார் நாகேந்திரன் வேஸ்ட், மாநில தலைவராக இருப்பதற்கு வேஸ்ட், திரு அண்ணாமலை இருந்தால்தான் இந்த முறை பிஜேபி கால் வைக்க முடியும் நான் சொன்னேன். தேர்தலுக்கு முன்பதாக நான் சொன்னேன் பிஜேபிக்கு ஒரு தொகுதி அல்ல 2 தொகுதி தான் கிடைக்கும் நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஆக அதே மாதிரி ஒரு தொகுதி தான் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா அண்ணாமலை இல்லை, சொற்ப வாக்கு, அதான் சொற்ப வாக்குல ஜெயிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அண்ணாமலை தலைமையிலே தமிழ்நாடு பிஜேபி இல்லை. அதனால இதே கருத்தை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதனால நானும் இப்ப பிஜேபியுடைய மேலிடத்துக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், கட்டாயம் திரு அண்ணாமலை அவர்களை மீண்டும் பிஜேபியிலே நீங்கள் மாநில தலைவராக கொண்டு வந்தால்தான் பிஜேபி ஆனது தமிழ்நாட்டுக்குள்ளே நிச்சயமாக கொஞ்சமாவது கால் ஊன முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. சமீபத்தில் ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். அவர் வட இந்தியர், அவர் என்னுடைய ரசிகர். அவர் என்ன பார்த்து சொன்னார், இனிமே பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாதுங்கன்ட்டு. வட இந்தியர் சொல்ற அந்த வார்த்தையை. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். டோட்டலா மாத்தணும். வெறும் அண்ணாமலை கொண்டு வரது மட்டும் இல்ல, தமிழ்நாடு பிஜேபியுடைய அத்தனை தலைவர்களை மாத்திதான் புது ரத்தம் ஏற்றணும். புதுசா யாரையாவது கொண்டு வந்தாதான், நீங்க சொன்னது போல புதுசா இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வைத்தால்தான் பிஜேபி மீண்டும் துளிர்த்து வளர முடியும். இல்லை என்றால் இல்லை. இதுதான் நடக்கும். தொடர்ந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் சரி விஜயும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிற போல எதிர்காலத்தில் இவங்க 2 பேரும் கூட வாய்ப்பு இருக்கா, ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த 5 ஆண்டுகள்ல நடக்க போற காரியங்கள்லாம் பாருங்க, என்ன நடக்க போகுது. ஒன்னும் இல்லைங்க, இன்னும் 2 வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நீங்க வந்து பாருங்க, அருமையான தம்பி ஜோசப் விஜய் டோட்டலா அண்ணாமலை அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, தமிழ்நாடு பிஜேபி தலைவராக கொண்டு வருவாங்க. இவங்க 2 பேருமே இணைந்து தமிழ்நாடு மக்களுக்காக பல நல்ல காரியத்தை செய்ய போறாங்க. ஏன்னா மத்திய அரசுல அருமையான நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்ன வாக்கு இதுதான், மாநில அரசோடு கூட எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு என்ன பண்ணல, மத்திய அரசினுடைய பல காரியங்களை ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவே இல்லை. இப்ப இதெல்லாம் என்ன பண்ண போற, பிரதமர் அவர்கள் கொடுக்க போறார், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்க போறார், புதிய முதலமைச்சர் இதெல்லாம் செயல்படுத்த போகின்றார். அப்படி செயல்படுத்தும் போது மக்களுக்கு தான் அது நன்மை. நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேரணும்னா நிறைய பணம் கொடுத்தாதான், ஃபீஸ் கட்டினாதான் நீங்க சேர முடியும். ஆனா பிரதமர் திட்டத்தின்படி ஒரு அருமையான சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், இலவசமாக கல்வி. சிபிஎஸ்இல இலவசமான கல்வி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா பிரதமர் திட்டத்தில் அது இருக்குது. அதை கடந்த ஆட்சியாளர்கள் யாருமே கொண்டு வரல. ஏன் எடப்பாடியே கொண்டு வரல அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது. ஆனா தம்பி ஜோசப் விஜய் கொண்டு வர போகின்றார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலாங்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஃபிளாஷ் நியூஸ் ஃபாதர் என்னன்னா, தேவாலயங்கள் கோவில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடிடணும். ஆமாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம், இது உண்மையான விஷயம். இது எல்லாருமே கோவில்கள், பள்ளிகள், ஆலயங்கள் பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டார். இதுதான் மக்கள் ஆசைப்பட்டு இருந்தாங்க, இதைதானே வரவேற்கின்றோம், இதற்காக தானே காத்திருந்தோம். அப்புறம் கட்டாயம் இந்த முதலமைச்சரை வாழ்த்தி தானே ஆகணும். இதுதான் தமிழ்நாட்டின் வருமானம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. அதனுடைய பிம்பம் எல்லாம் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கு.
நிச்சயமா. அதாவது வருமானம் என்பது இருக்கலாம், ஆனா அந்த வருமானம் ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய வருமானமாய் இருந்தால் அது தேவையே இல்லையே. அப்படி ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு தேவையே இல்லை. நிச்சயமாக அரசாங்கத்தின் இந்த புதிய அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து கரெக்டா செயல்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ கடந்த 2 நாளா வந்து சட்டசபைக்கு சென்று கொண்டிருக்காங்க முதலமைச்சர் சரி, புதிதாக பதவி ஏற்றிருக்கிற எம்எல்ஏக்களும் சரி. இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அவங்களுடைய நிர்வாகம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. இப்ப ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நாகரிக முறைப்படி போயிட்டு பார்த்திருக்காரு ஆரம்பத்திலே. அது நாகரிகம் விடுங்க. அடுத்தது செயலாளர்கள். இப்போ முதலமைச்சருடைய செயலாளர்கள் அழகா மாற்றி அமைத்து நேர்மையானவர்களை செயலாளரா அவர் போட்டார். முதல் காரியம். அடுத்து எல்லா துறைகளிலும் என்ன பண்ண போறாரு, எல்லா அதிகாரிகளையும் மாற்ற போகின்றார். காவல்துறையிலிருந்து மற்ற துறைகளில் இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் கிளீனா சொல்லிட்டார், IAS ஆபீசர்ஸ் எல்லாரையும் நான் மாற்ற போறேன். உண்மையானவங்க தான் வேணும், நேர்மையானவங்க தான் வேணும். உண்மையாகவே எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இப்படி புதுசா அரசியலுக்கு வந்து இந்த அளவுக்கு மிக சிறப்பா தேர்தலுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு அந்த இதை கட்டமைப்பை கொண்டு வர்றது ரொம்ப பாராட்டக்கூடிய. தேர்தலுக்கு முன்பாக எந்த அளவுக்கு காட்டமா விமர்சிச்சாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இவருடைய நடவடிக்கையை பார்த்து பாராட்டுறாங்க. உண்மையாங்க. இப்ப எனக்கு கூட ஆச்சரியமா இருக்குது. எனக்கு கூட என்னன்னா, அரசியல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அரசாங்கம் நடத்துவது சாதாரண எல்லாருமே குறைச்சு மதிப்பிட்டோம் அப்படின்ற போல நினைக்கிறாங்க. நிச்சயமா. அதாவது நான் நினைச்சேன் அந்த மாதிரி. அதுல ஏன் அதை மற்றவங்க நான் சொல்லணும், நானே நினைச்சேன். அரசியலை பற்றி அனுபவம் இல்லாதவர், அரசாங்கத்தை பற்றி அனுபவம் இல்லாதவர், இவர் நடிகர் மட்டும் தானே நினைச்சேன். ஆனா அதே ஸ்டைல்ல எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இந்த திரையுலகத்துல வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி வருவாரோ அதே ஸ்டைல்ல வந்து, ஆனா நேர்மையாக ஆரம்பத்தில் மக்களுக்கு. ஏன் இந்த 200 யூனிட் மின்சாரம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஏழை மக்களுக்கு இது உதவியா இருக்க போகுது. அதுல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, 200 யூனிட் இவர் இலவசமா கொடுத்துட்டா இது எப்படி இதை சரிப்படுத்த போவாரு, அந்த பணத்தை எப்படி கொடுக்க போறாரு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? சும்மா வந்து டக்குன்னு போட்டுருவாங்களா? ஏதாவது எப்படியோ மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார். அது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால மிக்க நன்றி ஃபாதர். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.